அப்ப 1,43,650. மிச்ச காசு எனக்கு டரி. எந்த ஊருன்னு சொல்லலே? நாங்க நாவக்கூடா. நாவக்கூடா. அதான் முன்னாடி சொல்லணும். வந்தது நாவக்கூடா, வளர்ந்தது நாவக்கூடா. மண்டூர். அவர் மண்டூர். அவர் மண்டூர். எங்க அம்மா அப்பா எல்லாம் நாவக்கூடாதான். அப்ப 2 ஊரும் என்ன மாவட்டம்? மட்டக்களப்பு மாவட்டம் தான். பாருங்க, மோட்டோடு ஓடுறாங்க. ஷீட்டு முன்னுக்கு இரவானதுக்கு ஏற்ற மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. 8 அடி அகலத்தில். அதே மாதிரி இஞ்சால நல்லா மரம் போட்டு கொடுத்துருக்கீங்க. தான் மழை குறுக்கால மழை போட்டுருக்கு பார்த்துல. அதே மாதிரி சோறு வலை போட்டுருக்கு. சட்டப்படி அசைஞ்சிருக்காங்க ஓடாய் மாறு. நல்லா இருக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ ஃபுல்லாக காட்டுவோமே, அங்காலையும் காட்டுவோம். இந்தால பாருங்க மச்சான், இந்தால பக்கம் கிச்சன் எல்லாம் சட்டப்படியாக செஞ்சிருக்கிறாங்க மச்சான். பார்த்துல தெரியுதா? இதான் நாம் வீடாம், நான் கோபிசம் பண்ணுறது. சரி, இதில் வளைச்சி காட்டுவோம். இலையெல்லாம் சிமிலிக்கு அந்த பீலி தகரம் வச்சு ஏற்பாடு பண்ணிக்காங்க மச்சான். அது பின்னால் பாருங்க எப்படி வெளியால் இரவானம் இருக்கு. இந்த பக்கம் நல்ல இரவானம் உண்டு. ஏற்பாடு ஓகே மச்சான். பார்த்துல பெரிய இரவானம் நல்ல அட்டப்படியாக இருக்கு. மற்ற இந்த கட்டுக்கு மேலே நம்ம சீட்டை கொண்டு போடலை மச்சான். எல்லாம் மரம், சகலத்துக்கு மரம் போட்டு தான் அடிச்சிருக்கு. சரியா? நீங்கள் என்ன ஓடாவி? மோகன் பேர் நல்லா செய்கிறீல்ல? கட்டி போட்டு நிற்கும். அதுக்கு 5 தான் போடணும். மற்ற கட்டுக்கு மேலே வரதுக்கு 4 போட்டாலும் நிற்கும். 3 சைஸாக நிற்கும். இது இது போடணும். போட்டதான் சரிண்ணே. அது சரி, பரவாயில்லண்ணா. நல்லா செஞ்சிருக்கா, சட்டப்படியாக இருக்கு. பரவாயில்ல, வேலை முடிஞ்சு இனி அம்மாட்ட இது என்ன மாதிரி 2 உறவுகள் அந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க மச்சான். எவ்வளோதுக்குள்ள முடிஞ்சிருக்கேன்னு பார்ப்போம். அந்த அம்மா வரட்டும், வந்தோடனே ஏற்பாடு கொண்டு பண்ணுவோம். சரியா? ஓட தூக்கி கொடுக்கல. இந்தாங்க ஓட்ட பிடிங்க. மோட்டோடு போடணும் மச்சான், இல்லாட்டி நடுவால் அழுவும். இதெல்லாம் இருந்தேன் சும்மா தகரத்தை சாத்தி வச்சுருந்தாங்க. இப்போ 8 அடி நீளத்தில் எடுத்து 3 கட்டை ஓட்டு தூணேற்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க. அப்புறம் தைக்கினேன். உங்க முன்னாடி நீங்கள் கேட்டியால் மேலுக்கு அடிச்சு தந்தா அழுவாமட்டா நிம்மதியாக தூங்கணும் சொல்லி. இப்போ எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே ஆகி சந்தோஷமா? நல்ல சந்தோஷம். நன்றி. அது நன்றிண்ணே. இது செய்த யாருன்னு சொல்லுவோமா? சொல்லுங்களேன். 2 பேர் செஞ்சிருக்கிறாங்க. 2 பேர் சொன்னா இப்போ மட்டக்களப்பு தாண்டவம்பள்ளி தெரியுமா? அவங்க ஒரு அம்மா செஞ்சிருக்கிறாவ 1 லட்சம் ரூபா. சரியா? அவங்க தான் முதலா செஞ்சவ. அப்ப நான் இங்க எஸ்டிமேட் கணக்கு பார்த்தானே, கணக்கு பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட 1.5 முடிய மாட்டேன். அப்ப வேற உறவுகள் வரல. அப்ப நம்மளோட தெரிஞ்சால்கிட்ட அவர் லண்டன்ல இருக்காரு, சபாஹீரன்னு சொல்லி. அவர் அவர்கிட்ட சொன்னா அப்படி ஒரு 50,000 ரூபாய் காசு இருந்தா ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். உடனே அவரு அந்த காசை போட்டு தான் இப்ப இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிக்க. சரியா? அவர் கல்முனை, இவங்க தாண்டவம்பள்ளி. அந்த அம்மாவும் பேர் சொல்லணும்டா, ஊரும் சொல்லணும்டா. எப்படி மனசு? நான் தான் கேட்டேன் ஊரை எப்படி சொல்லணும். அப்ப 6 பேரை சொல்லட்டாமன்றாங்க. அதை எப்படி சொல்றாங்க? அவங்க செய்யறாங்க, 6 பேரை சொல்றாங்க. அவங்க பேர் வாங்குறது பிரச்சனை இல்ல, அவனோட மனசு எப்படி? அதான் ஊர் பேரை சொன்னா கொஞ்சம் நல்ல மனதான் சொன்னாங்க. பெரிய ஒரு வாழ்த்து அம்மாவுக்கு. நன்றி என்று சொல்லுங்க அம்மாட்ட. அவங்க பாப்பாங்க. 100 வயது கிடக்கணும் அம்மா. உதவி செஞ்சதுக்கு 100 வயது கிடக்கணும் அம்மாக்கு. 60 வயது. இது போதுமா? இது போதும். இது மெத்த சந்தோஷம். இது மெத்த சந்தோஷம் எனக்கு செஞ்சு வந்ததுக்கு. அப்ப அந்த ஊர் அடிச்சு போதுமா? அது உங்களுக்கு போதும். அப்ப இது செய்யறனா காசு வந்தா நீங்க செஞ்சு தருவீங்க. செஞ்சிரணுமா? இந்தல வாங்க. அது கூட இது இந்த கதை ஓகேவா உங்களுக்கு? அதான் இப்ப ஹலண்டை அடிச்சிருக்கேன். அடிச்சிருக்கேன். அடிச்சு தரவா? நீங்க அடிச்சு தர உங்களோட சந்தோஷம் விருப்பம் அடிச்சுட்டாங்க. அப்ப இந்த நிலைமை எல்லாம் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? பிரச்சனை வெள்ளம் பாடுறான். வெள்ளம் பாரத்தை விட இந்த நிலைமை இந்த பிராண்ட் எப்படி போட்டு தந்தா நல்ல போட்டு தந்த அடுப்பேன். நீங்க நேரத்துல கேட்டிக்கலாமே, இது மட்டும் போதும். இருக்கேன் தானே நாங்க. முதல் ஒழுங்காமாக்கி தந்ததுக்கு வெறும் வாழ்த்துக்கள். நன்றி. அதுக்கு புரியுத பாப்போம். இதை செஞ்சு தந்தா சரி. சரி மச்சான், என்னன்னு சொன்னா இப்ப அந்த மரத்துல பில்லுகள் வச்சுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா
இப்ப 6 வந்து கேட்பாங்க கேட்டா அவ்வளவு மிதிக்கி இந்த இது வில்லு மரத்துல வில்லு அப்புறம் இந்த மோட்டோடு வாங்கின வில்லு இது பிலி தகரத்துல வட்டியா சரியா அது வெட்டல இதுல இருக்கு 1,08,50 இது வந்து 2,812 இது வந்து கட்டா இந்த பலகை வாங்கின இந்த சேர்த்து கூலியோட சேர்த்து 6,820 இது மொத்தம் ஓடாவி கூலி வந்து 23,000 அப்புறம் இந்த மரமேத்தி வந்த சீட்டெல்லாம் ஏற்றி வந்த மண்டி கூலி வந்து 3,000 எல்லாத்தையும் சேர்த்து 1,43,650 ரூபா சரியா வந்த உதவி வந்து 1,50,000 அப்ப மிச்ச காசுங்க மிச்ச காசு என்கிட்ட கேட்டா என்கிட்ட காசு தட்டேன் நான் சொல்லுவேன் உங்கள்கிட்ட சொல்லணும் அது சரி என்னண்டாமா மிச்ச காசு இருக்கு சரியா என்னன்னு சொன்னா உங்களுக்கு இந்த ஏற்பாடு ஒன்று பண்ணித்தாரு பண்ணித்தாங்க 2 பாக்கெட் 3 பாக்கெட் சீமெண்ட் எடுக்கலாம் தானே எடுக்கலாம் இல்ல அப்ப தாக்கிறத கட்டொண்டு கட்டி அது ஒரு ஏற்பாடு பண்ணி தர உறவுகள் ஒரு ஆள் செய்யறாண்டியார் அதோட போட்டு செஞ்சா நல்லதானே செஞ்சா நல்லதானே மிச்ச காசு தரையா நீங்க சாமான் செஞ்சு தந்தால் ஒன்று தான் எனக்கு தராமட்டான் செஞ்சு இருந்தா சரி உங்களை கேட்கணும் எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுதாங்க நீங்க செய்யறத செஞ்சுதாங்க நான் காசத்தானு கேட்கல இந்த நன்றி மிச்சம் தரல மிச்சம் தர நீங்க வச்சு செஞ்சுதாங்க நான் சொல்றேன் இல்ல 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 நீங்க செஞ்சுதாங்க நான் பார்த்தேன் என்னண்டா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆள் 10,000 போடும் 20,000 போடும் அதோட இதை சேர்த்தமாண்டா முடிஞ்சமாயி போய் செஞ்சுதாங்க அதான் தராம நல்ல நன்றியா இருக்கும் இந்த பிராந்தை செஞ்சு இல்ல இதை போல நன்றி சொல்லுவேன் சாகு மட்டும் மறக்க மாட்டேன் உங்களை மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் செஞ்சாக்களுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து வீடியோ தான் போடுவான் சரியா போட்டாலும் நீங்க வந்தபடியா தானே இப்ப செஞ்சேன் என்ன பண்றது அந்த அண்ணன் கூப்பிட்டு தான் வந்து சரியா இல்லையே நான் வரலையே அவருக்கு நன்றி சொல்லணும் அவருக்கு முதல்ல அவர் 2வது 3வது கடவுள் சாமி அந்த சம்மாள் செஞ்சதுக்கு அதுக்கு அப்புறம் எல்லாரும் அம்மாவுக்கு முதலாவது உங்களுக்கு 2வது அவருக்கு அந்த அம்மாவுக்கு செஞ்சுக்கிறார் கல்முனை சபாயிரம் செஞ்சாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிந்து கொள்கிறேன் சரி மச்சான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன பிள்ளையாரும் தெய்வங்களும் அடுத்தது பிள்ளை சாமி அம்புறான் கடவுள் நம்பிக்கை அடுத்த கட்டம் கேப்பமே உறவுகள்ட்ட சரியா என்னண்டா மச்சான் இப்ப இந்த அம்மாவுக்கு நிலங்களை பாக்குற நேரம் மச்சான் இருக்கேல அதுல பாய் ஓட்டும் படுத்தா நிம்மதியா படுக்கலாம் மச்சான் அப்படி ஒரு அசிங்கம் கழுவணும் நாங்க கழுவணுமா கழுவி படுத்து நித்திர வேலை இருக்குல்ல கழிவுபட்டு வரங்காட்டியும் படுக்கிறானி பட்டத்தை பரமரசம் படி ஓடுவானா பட்டத்தை கழிவுபட்டு படுப்பான் செய்யக்கூட நாங்க சாமான் கொண்டு வர மாட்டேன் இப்ப சும்மா படுப்பான் சும்மா சமைச்சு சாப்பிடுவான் எல்லாத்தையும் முன்பந்து தந்தாங்கன்னு சொன்னா ஏற்பாடு பண்ணி தரேன் இந்த மிச்ச காசோட சரியா நான் இப்ப கழுவ போறேன் இப்ப கழுவுறேன் ரெடி கழுவி விட்டா காஞ்சிடும் நான் இதை வைக்க அங்க படுப்பேன் நாளைக்கு இருந்து படுப்பேன் சந்தோஷம் தானே ஓகே சரி மச்சான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த அம்மாவுக்கு இந்த பிராந்தையை கொஞ்சம் சீமந்து கொழுப்பு போட்டு இழுத்து கொடுத்தோம்னு சொன்னா அந்த கொங்கு கட்டையோட கட்டை கட்டி இந்த இது பெருசா ஆக்கி விட்டோம்னு சொன்னா கொஞ்சம் வசதியா வெளியில எரிப்பாங்க இதை வீடியோ ஷேர் பண்ணி வேண்டாம் கொஞ்சம் நல்ல அது யாரும் செய்தாங்கடா செய்தார் முன்வந்தா செஞ்சுதாங்க அப்போ 1,43,650 மிச்ச காசு எனக்கு தெரியும் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மச்சான் ஓகே மச்சான் பாருண்ணா எந்த ஊருன்னு சொல்லலே நாங்க நாவக்கூடா அதான் முன்னாடி சொல்லணும் வந்தது நாவக்கூடா வளர்ந்தது நாவக்கூடா மண்டூர் அவர் மண்டூர் எங்க அம்மா அப்பா எல்லாம் நாவக்கூடாதான் அப்ப 2 ஊரும் என்ன மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் தான் மட்டக்களப்பு மாவட்டம் சரி மச்சான் ஷேர் பண்ணுங்க வீடியோ